அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் வழங்கும் ரிசிக் தடையாகாமல் இருக்க தேவையான பண்புகளும் செயல்களும். சக மனிதருக்கு கண்ணியம் செலுத்துவதை குறித்து அல்லாஹ் தன் அருள் மறையாம் திருமுறையில் சொல்கிறான். நிச்சயமாக நாம் ஆதமுடைய சந்ததியை கண்ணியப்படுத்தினோம். அல் குர்ஆன் சூரா அல் இஸ்ரா வசனம் 70. நம் அருமை நபிகள் நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அமுதமொழி, எவர் மக்களை வேதனைப்படுத்துவாரோ அல்லாஹ் அவரை வேதனைப்படுத்துவான். அறிவிப்பாளர் ஹஸ்ரத் உர்வத் இபின் ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதார நூல் சஹீஹ் முஸ்லிம் ஷரீஃப் 2613 ஹதீஸ். பெருமானார் ஹஸ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு முறை மிம்பரில் ஏறி நின்று தன் உயர்ந்த சப்தத்தால் உரையாற்றிக் கொண்டிருக்கையில், நெஞ்சங்களில் ஈமான் கொள்ளாமல் நாவுகளால் மட்டும் முஸ்லீமாகி இருப்பவர்களே, முஸ்லிம்களை நோவினை செய்யாதீர்கள். அவர்களின் இரகசியங்களை வெளிக்கொணர அவர்களை உளவு பார்க்காதீர்கள். ஏனெனில் எவர் தனது இஸ்லாமிய சகோதரரின் இரகசியங்களை அம்பலப்படுத்த முயல்கிறாரோ அல்லாஹ் அவரது இரகசியங்களை அம்பலப்படுத்தி விடுவான். அறிவிப்பாளர் ஹசரத் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதார நூல் திர்மிதி ஷரீஃப் 2031 ஹதீஸ். நல்லோர்களின் நற்சொற்கள். ஒரு முஃமின் அல்லாவிடம் அவனது மலைக்குகளை காட்டிலும் சிறந்தவனாவான். அறிவிப்பாளர் ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதார நூல் அத்துர்ருல் மன்சூர் பாகம் 5 பக்கம் 315. எந்த ஒரு நபர் அல்லாஹ் தன்னை களிமண்ணால் படைத்து சீர்படுத்தி அவனுடைய ரூஹை அவனுக்குள் ஊதி சங்கைப்படுத்தியிருக்கிறான் என்பதை அறிந்து கொள்வானோ அவன் ஒரு காலும் பெருமை அடிக்கவோ அடக்கி ஆழவோ மாட்டான். அவனது ரிசுக்கும் ஒருபோதும் தடையாகாது.